ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லுகிறார். நம்மில் எத்தனை பேர் சோர்ந்து போய் கைகள் தளர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறோம்? அப்படி உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய கைகளை கர்த்தர் இன்றைக்கு திடப்படுத்துகிறார். கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் முழங்கால்களை பலப்படுத்துங்கள். உங்களுடைய ஜெப நேரம் குறைய குறைய நீங்கள் பலவீனப்படுவீர்கள். நீங்கள் எப்பொழுது சோர்ந்து தளர்ந்து போவீர்கள் என்று பிசாசு காத்து கொண்டிருக்கிறார். சமயம் பார்த்து உங்களை அட்டாக் பண்ணுவான். மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தரோடு இணைந்திருங்கள், நீங்கள் பலப்படுவீர்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிப்போம். மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. இங்கே அமலேக்கியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையே யுத்தம் நடக்கிறது. யோசுவா அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுகிறான். மோசே மலை உச்சியில் ஏறி தேவனுடைய கோலை கையில் பிடித்து கொண்டு நிற்கிறார். மோசேயின் கை எதுவரைக்கும் மேலே உயர்ந்திருக்கிறதோ அதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் ஜெயம் பெறுகிறார்கள். எப்பொழுது மோசே கை கீழே தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொள்கிறார்கள். ஒரு கட்டத்தில் மோசேயின் கைகள் மிகவும் அசந்து போயிற்று. இதை பார்த்த ஆரோனும் ஊரும் ஒரு கல்லை கொண்டு வந்து மோசேயை அதில் உட்கார வைத்து ஆளுக்கு ஒரு பக்கம் மோசேயின் கைகளை தாங்கி பிடிக்கிறார்கள். இப்பொழுது மோசேயின் கை ஒரே நிலையா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யுத்தத்திலே ஜெயம் பெறுகிறார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு கவலைகளினால், பிரச்சனைகளினால், சண்டைகளினால் மனமும் உடலும் சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் கைகள் தளர்ந்து போய் ஜெபிக்க முடியாமல் ஜெபம் தடைப்பட்டு இருக்கலாம். அமலேக்கியர் இஸ்ரவேலரை மேற்கொண்டது போல இந்த உலகம் உங்களை மேற்கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் கைகளை திடப்படுத்துவார். நீங்கள் இந்த உலகத்தை நிச்சயம் ஜெயிப்பீர்கள். உலகம் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் இன்றே ஓடி வந்து விடுங்கள். நிச்சயம் ஜெயம் பெறுவீர்கள். ஒருவேளை நீங்கள் நன்றாக இருந்து உங்களோடு இருப்பவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர், உங்கள் திருச்சபை மக்கள் சோர்ந்து போய் தளர்ந்து போய் உட்கார்ந்திருப்பார்கள் என்றால் ஆரோனும் ஊரும் மோசேயின் கைகளை தாங்கி பிடித்தது போல அவர்களுடைய கைகளை தாங்கி பிடியுங்கள். அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். நீங்களும் அவர்களும் நிச்சயம் ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். உங்கள் கைகளை தளர விடாதிருங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் கைகளை தளர விடாதிருங்கள் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஜெயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டிய கிருபைகளை தாரும். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ஆரோனும் ஊரும் யாருடைய கையை தாங்கி பிடித்தார்கள்? ஏ யோசுவா, பி காலேப், சி மோசே, டி கிதியோன்.
இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே என தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCIM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.